மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சம்பத் அவர்களே, சகோதரர் விக்கி அவர்களே, சகோதரர் பாபு அவர்களே, சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, சகோதரர் யுவராஜ் அவர்களே மற்றும் சேலம் மாவட்ட கழக செயலாளர் பார்த்திபன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, செல்வம் அவர்களே, ஈரோடு மாவட்ட கழக செயலாளர் பாலாஜி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, பிரதீப் அவர்களே, நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் அவர்களே, மற்றும் சதீஷ் அவர்களே, மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் தளபதி சார்பாகவும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பூத் ஏஜென்ட்னா சாதாரண ஆள் இல்லைங்க. நீங்க தான் நாளைக்கு நம்ம கட்சியோடைய வெற்றிக்காக நமது வெற்றி வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கிற போறவர் யார் என்று நீங்கள் சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அவ்வளவு முக்கியம். ஏன்னா ஒரு தொகுதியில 278 பூத் இருக்கும், 326 பூத் இருக்கும், 344 பூத் இருக்கும். ஆனா ஒரு பூத்துலயும் ஒருத்தவங்களை நியமிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். ஏன் என்று சொன்னால் ஒருத்தவங்க இல்லைங்க, பல லட்சம் பேர் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். ஆனா ஏன் ஒருத்தருன்னா நீங்க தாங்க ரொம்ப முக்கியம். அன்னைக்கு பூத்துல போய் உக்காந்த உடனே உங்க முகத்தை பார்த்த உடனே மக்கள் தோடா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய ஆள் உக்காந்துன்னு இருக்கிறாருன்னு உங்களை பார்த்த உடனே ஓட்டு போடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பூத் ஏஜென்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியெல்லாம் நைட்ல யாரை, ஏன்னா நமக்கு தான் நான் சொன்னேன்ல, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்னாலே இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ரூபாயில லட்சம் ரூபாயில கோடி ரூபாய் கொடுத்தா கூட சரி எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். தலைவர் தளபதிக்கோசம் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்க அவ்வளவு முக்கியம். இனி இதான் முதல் மண்டலம் நான் ஆரம்பிச்சோம். சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த தலைவர் சார்பாக தலைவர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார், வாழ்த்து சொல்லுவார். ஏன் அப்படின்னா கடினமாக உழைச்சி இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு 8500 பேர் நீங்கள் இந்த இடத்துல வந்து கூடி இருக்கிறீங்க. இந்த 8500 பேர் மட்டும் இல்லைங்க, ஒருத்தவங்களுக்கும் 100 பேருக்கு நீங்கள் சமம். 8.5 லட்சம் பேர் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பூத் ஏஜென்ட்டோடைய கூட்டம் இது கருத்தரங்கம். நீங்கள் ரொம்ப கவனமாக இது எல்லாமே நீங்கள் வந்து கவனிக்கணும். சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படும். அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு அந்த பேடு, ஸ்கிரிப்லிங் பேடு, பேனா கொடுத்துருக்குது. எந்தெந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பென் டிரைவர், புக்கு எல்லாமே தலைவர் அவர்கள் வழங்குவார். அதை வந்து திரு அர்ஜுன் அவர்கள் சார் வந்து உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து அதையெல்லாம் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தொகுதியில் எப்படி பார்த்தாலும் 80,000 வீடு இருக்கும். ஒவ்வொரு ஓட்லேயும் ஒருத்தவங்க மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான். அதனால்
நமக்கு ஒரு தொகுதியில் 80,000 85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. அது பெருசு இல்லை. நம்ம 1,20,000 1,30,000 ஓட்டு வாங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் 37 தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஓட்டில் தோத்தவங்களும் இருக்கிறாங்க, 27 ஓட்டில் தோத்தவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி 100 ஓட்டில் ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க, 25 ஓட்டில் ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் இருக்கிறது 10 மாதம். ஒரு சாதாரணமாக ஒரு செல்லா காசு கூட இன்னைக்கு செல்லும். அதனால் ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு தோழரையும் நாம் இழக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய முகம் நீங்கள் நினைப்பதெல்லாம் நம்ம தலைவருடைய முகத்தை மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேண்டும். 234 தொகுதியிலும் தலைவர் அவர்கள் தான் வேட்பாளர் என்பதை நீங்கள் நினைத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும். மேலும் இந்த பூத் ஏஜென்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க. ஒவ்வொரு பூத்துலேயும் 966 ஓட்டு இருக்குது. சேந்தமங்கலம், நீங்கள் நாமக்கல் தொகுதியில் சேந்தமங்கலம் தொகுதி இருக்குது. அதில் 127வது பூத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 327 பூத்து ஓட்டு தான் இருக்குது. ஸோ அந்த 327 ஓட்டையும் நம்ம அதை கண்டிப்பாக அந்த 327 ஓட்டில் 300 ஓட்டாவது நம்ம வாங்கணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன ஓட்டு. ஏன் இதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்கணும் என்று சொன்னால், நீங்கள் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார 2 மணி நேரம் இருக்குதுங்க. அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 10 தெரு 15 தெரு தான் இருக்கும். அதில் நீங்கள் தினந்தோறும் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு என்ன குறைன்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, ரோடு பிரச்சனை சொல்லுவாங்க, தண்ணிக்கான பிரச்சனை சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று கூட நீங்கள் ஒரு பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் எலி வருது. இந்த தமிழ்நாட்டில் எலி ஓடின்னு இருக்குது. ஹாஸ்பிட்டல் உள்ளார பள்ளமும் குழியுமா இருக்குது. ஹாஸ்பிட்டல் உள்ளாரே பெட்டு போடுற இடத்துலன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் போய் உடனடியாக அதுக்கெல்லாம் என்ன ஆகும் போகுது, 1000 ரூபா 500 ரூபா ஆக போகுது. நம்மக்கிட்ட நிறையா கொத்தனார் இருக்கிறாங்க. நம்ம சித்தால நம்மளுடைய கட்சியில் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லைங்க. தொழிலாளர்கள், மூட்டை தோக்குறவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இப்படி தான் நம்ம இருக்கிறோம். அப்படியேப்பட்டவங்களை தாங்க நம்ம மாவட்ட கழக செயலாளர் தலைவர் அவர்கள் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. அதனால் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். வயசானவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்கள இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போய் பார்க்குறது போகிறதுலாம், இது எல்லாமே இந்த பூத்தில் இருக்கிற நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த 7697 பேரும் அதை நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் 10 மாதம் கடுமையாக நீங்கள் உழைத்தால் போதும். அதற்கு அடுத்தபடியாக 2026இல் தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்ந்த பிறகு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பதற்கு பார்த்து கொள்வார். தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுடன் இருப்போம். ஏன்னா ஒருத்தவங்க 15 தெருவுக்கு ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணுங்க. அந்த 15 தெருவில் ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணும் அப்படின்னா 326 பூத்து இருக்குதுன்னா அந்த 326 பேரில் அந்த ஒன்றியம், நகரம், வார்டு, கிளை, மாவட்ட கழக செயலாளர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி விழா என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஒரு தொகுதியிலேருந்து ஒரு மாவட்டத்திலேருந்து 5000 பேர் வாங்க, 10,000 பேர் வாங்கன்னு சொல்கிறது யாருனாலும் வந்துடுவாங்க, அது பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு எல்லாருமே கார்டு யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 பேர் அணி தலைவர்கள் அந்த பூத்தில் நானும் ஆள் போட்டிருக்கிறேன்றதுனால அவங்களையும் நம்ம கொடுத்து இன்னைக்கு 8500 பேர்கிட்ட நீங்கள் உள்ளார இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் அவ்வளோ முக்கியம். அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் தான் தலைவர் அவர்களை
2026 அமர்வதற்கு நீங்கள் உண்மையாக உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த உழைப்பை நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டும். உங்களுடைய மாவட்ட செயலாளருடன் இணைந்து, அணி தலைவர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்க காலையில் அந்த 1 மணி நேரம் ஒரு 10 வீடோ ஒரு 25 வீட்டுக்கோ நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரை கேளுங்க. தமிழக வெற்றி கழகம்னு சொன்னாலே உங்ககிட்ட அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்ணுங்க. என்னைக்கு தெருவில் லைட் ஏரியல, தண்ணீர் பிரச்சனை, வாய்க்கா பிரச்சனை, சின்ன சின்ன விஷயம், கொசு மருந்து அடிக்கிறது, மருத்துவ முகாம் போடுறது, இதெல்லாமே நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த 10 மாதத்தில் நீங்கள் அதையெல்லாம் மிக சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 325 பூத்து 290 பூத்து இருக்குது அப்படி என்று சொன்னால் ஒருத்தவங்க ஒரு 20 பேர் 30 பேர் எடுத்துங்க, 10 பேர் சேர்ந்து அதை 300 ஆக்கி வச்சிங்க. ஒருத்தவங்களுக்கு 30 பேர் இன்சார்ஜ் அதுமாரி கொடுத்துருக்குறோம். அந்த 300 பேரை வாரத்துக்கு ஒரு தடவை அந்த 30 பேரையும் நீங்கள் சந்திக்கணும். அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் இன்னான்றது அந்த பூத்து நிர்வாகிகள் உங்களுடைய நீங்கள் யாரெல்லாம் 5 பேர் 10 பேர் போடுவீங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏதுன்றது எல்லாம் போய் நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிஞ்சது நீங்கள் தாராளமாக உங்களால் செய்ய முடியும். செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் தலைமையிடம் சொன்னால் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஏன்னா இந்த 10 மாதம் நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மண்டலத்தை முதல்ல நம்ம கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் 4 மண்டலம் இதே மாதிரியான ஒரு கூட்டத்தை தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அதனால் இந்த நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அமைதியாக காத்து அது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக அதை கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாமே மக்களாக இருக்கணும். மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் அவங்களுக்கு அவங்கள போய் பார்க்கணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பாங்க. அவங்க வலியை ஒன்றும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு தடவை போய் பார்க்குறது, அந்த மாதிரி நீங்கள் கனெக்டிவாக நீங்கள் மக்கள்கிட்ட இருக்கணும். மக்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. கடந்த 30 வருடமாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, தொடர்ச்சியாகவே நம்மளுடைய கட்சி அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இன்று தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிர்வாகிகளும் நீங்கள் பூத் ஏஜென்ட் ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இதை விளையாட்ட அங்கே யாரும் திரும்பி அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் நடந்து தான் போகிறாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தான். அதனால் இதையெல்லாம் நீங்கள் கவனித்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக மக்களிடம் போய் என்ன பிரச்சனைகள் என்று கேட்டு அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றதையெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே ஒரு கொஞ்சம் எல்லாம் உட்காருறீங்களா? தயவு செய்து கொஞ்சம் ப்ளீஸ். அதனால் நீங்கள் தெருவில் லைட் எரியல அப்படின்னா டியூப் லைட்டு பார்த்தீங்கன்னா 70 ரூபா 100 ரூபா தான். அதை நம்ம வாங்கி நம்ம உடனடியாக அதை மாற்றி விட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பூத் ஏஜென்ட்டாக நீங்கள் 5 பேர் 10 பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக 4-5 மாதத்துக்கு முன்பாக ஓட்டர் லிஸ்ட்லாம் திருத்தப்பட்டது. அப்போ வெளியில் டேபிள் சேர்லாம் போட்டது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்தான் டேபிள் சேர் போட்டு மக்கள் சேவை செய்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதில் நம்ம நண்பர்கள் சொல்வது ஒன்று தான், ஆனால் நம்மளை பார்த்தோன்னே மற்ற கட்சிலாம் போட்டாங்கண்ணே
ஆனால் மக்கள் நேராக நம்மளுடைய கொடியை பார்த்தோன்னே நம்மக்கிட்ட நேராக வந்து அந்த ஃபார்ம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க என்று சொன்னால் அதுதான் தளபதியுடைய பவர். தளபதி என்பது, தலைவர் என்பது, தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் பூத் ஏஜென்ட்டாக நீங்கள் இருக்கிறீர்கள். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்கள் மாவட்ட கழக செயலாளர்களிடம் கலந்து ஆலோசித்து தமிழக வெற்றி கழக தலைவரை 2026 நாம் அமர்வதற்கு கடினமாக உழைப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.